ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டே பிஃபோர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அப்டேட் பண்ணியிருக்காங்க வெப்சைட்ல கேன்சலேஷன் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அன்னைக்கு அத நான் பார்க்கும்போது அது அப்டேட்டே ஆகல. வெறும் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்துச்சு. பட் அதில எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. ப்ரீவியஸா இருந்த இன்ஃபர்மேஷன் தான் ரிப்பீட்டடா இருந்துச்சு. இத அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் டவுட் என்னன்னா, வெயிட் லிஸ்ட்ல இப்போ ரீசென்ட்டா வெயிட் லிஸ்ட்ல இருந்த கேண்டிடேட்ஸ்க்கு சில பேருக்கு மெயில் வரல. அவங்களோட கேண்டிடேச்சர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களான்னு டவுட்ஸ் இருக்கு. வெயிட் லிஸ்ட்ட கேன்சல் பண்ண நோட்டிஃபிகேஷனே கிடையாது. இது வந்து 4த் டிசம்பர், 24த் டிசம்பர், 14த் ஜனவரி இந்த டேட்ல ட்ரெய்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து, இந்த டேட்ல ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்ஸ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட கேண்டிடேட்ஸ வந்து கேன்சல் பண்ணி வெயிட் லிஸ்ட்ல மெயில் வராத கேண்டிடேட்ஸ்க்கு வெயிட் லிஸ்ட் 1ல சான்ஸ் கிடைக்கும். அது நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு 1 மந்த் ஆகுமா? இல்ல 1 1/2 மந்த் ஆகுமான்னு பிரெடிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மெரிட் லிஸ்ட் முடிஞ்சு அவங்க ஜாயினிங் டேட், ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் முடிஞ்சு வெயிட் லிஸ்ட்க்கு எப்போ மெயில் வந்துச்சுன்னே நம்மளுக்கு தெரியும். இப்ப தான் ரீசென்ட்டா 16த் அன்னைக்கு மெயில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக்கே அவங்க வந்து ஜாயினிங் பண்ண 23rd வந்து வர சொல்லிட்டாங்க. இவ்ளோ டிலே ஆச்சு. 1 1/2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு அதுவே. 1 1/2 மந்த்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 2 மந்த்ஸ் எக்ஸாக்ட்டா வந்து டிலே ஆச்சு. இது வெயிட் லிஸ்ட்க்கு. இப்ப வெயிட் லிஸ்ட் 1 வரதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகும். நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. அது எப்ப கன்ஃபார்மா வரும்னு. ஆனா அவங்களோட கேண்டிடேட்ஸ்ல இங்க கேன்சல் பண்ணல. இது வந்து அந்த டேட்ல ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்ஸ் வந்து என்ன ரீசனால இவங்க கேன்சல் பண்ணியிருக்கலாம்னா, ரிப்போர்ட் ஆகாம இருந்தாங்கன்னா, அந்த டேட்ல ரிப்போர்ட் ஆகலன்னா, அதுக்காக கேன்சல் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்லன்னா அவங்க எலிஜிபிளாவே இருந்துக்க மாட்டாங்க. இல்லன்னா அதுக்கு கேன்சல் பண்ணதா இருக்கலாம். அப்படி இல்லன்னா அவங்க கான்ட்ராக்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால கூட கேன்சல் பண்ணதா இருக்கலாம். அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரி ஸ்டேட் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ல. வேற எதுவுமே இல்ல காய்ஸ்.